ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈசப்பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவகோம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேள் என் குழந்தையே, என் அன்பு குழந்தையே. ஒரு ஆனந்தமான செய்தி உன்னிடத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன்னுடைய துணை ஒரே ஆனந்தத்தில் கை கால் புரியாமல் மிகவும் உற்சாகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார் என் தங்கமே. அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று நீ யோசித்து பார்த்தாயா என் தங்கமே? ஆம் தங்கமே, உன்னுடைய துணை அனைத்திலேயுமே வெற்றி பெற்று உன்னிடத்தில் சேர்வதற்கான முயற்சி செய்து அது இப்போது சுலபமாக முடிந்துவிட்டது. ஒரு நல்ல வேலை, ஒரு வருமானம், அனைத்துமே உன்னுடைய துணைக்கு இப்போது சகலமும் அமைந்து விட்டது என் தங்கமே. அப்போது உன்னை அழைத்து செல்ல முடியும் என்று எடுத்துவிட்டு இருந்தால் அவருக்கு கை கால் புரியாமல் மகிழ்ச்சியில் துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார் உன் துணை. இத்தனை நாளாக உன்னுடைய வேண்டுதல்களையும் அவருடைய வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றி தரவில்லை என்று நீ என்மேல் கோவப்பட்டாய். இப்போது அனைத்தும் நிறைவேறிவிட்டது என் தங்கமே. உனக்கானது அனைத்தும் இனி உன்னை தேடி வரும் தங்கமே. மகிழ்ச்சியில் ஆழ போகின்றாய் நீ. உன்னுடைய மனதில் தவிப்பு எனக்கு புரியாமல் இல்லை என் தங்கமே. நீ இன்னும் கொஞ்ச நாள் நான் பொறுத்து கொள்கின்றேன் என்று என்னிடம் கூறியதால்தான் இது எல்லாம் சாத்தியமாக ஆகிறது என் தங்கமே. அப்படி நீ பொறுத்து கொண்டதால் தான் சில கர்ம வினைகளை ஏற்று அனுப்பிவிட்டேன் என் தங்கமே. அவை அனைத்தும் இன்றோடு முடிந்துவிட போகின்றன. இன்னும் சில நாட்களில் உனக்காக நான் யாரிடமும் பேச வேண்டுமோ அவர்களிடத்தில் பேசுவேன். அவர் மூலம் உன்னிடத்தில் கிடைக்க வேண்டியதை உனக்கு மகிழ்ச்சியாக கொடுத்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்த செய்வேன் என் தங்கமே. உன் வினை அனைத்தும் தீர சில நாட்கள் இருந்தாலும் உன்னுடைய பணி அதன் முன்பே ஆரம்பித்து விட்டதல்லவா என் தங்கமே. எதற்கும் கால அவகாசம் தேவைப்படும். அதை கொடுக்கும் பட்சத்தில் அது அனைத்தும் சுலபமாக முடிந்துவிடும். பொறுமை என்பது மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்பது அந்த அவசரத்தில்தான் புரியும். ஒவ்வொருத்தர் கிடைக்கின்ற நேரத்தை வீணாக்கிவிட்டு அந்த இறுதி மணித்துளிகளில்தான் அதை அனைத்தும் செய்து முடிக்க வேண்டும் என்று பதட்டம், தடுமாற்றம் என அனைத்தையும் தன் மனதுக்குள் அடக்கி செய்வார்கள். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு பொறுமையாக அதை செய்து முடிக்க எவ்வளவு கவலங்கள் இருக்கிறதோ அதை நீ பயன்படுத்தினால் இந்த பதட்டம் என்பது நம் வாழ்க்கையில் தேவையற்றதாக மாறிவிடும். எனக்கு அதுபோலத்தான் நீ கால அகவாசம் கொடுக்க விட்டாய் அல்லவா? அதனால் இப்பொழுது அனைத்தும் தீரப்போகின்றது. உன் வினை தீர சில நாட்கள் இருந்தாலும் உன்னுடைய பணி அதன் முன்பே ஆரம்பித்துவிடும் தங்கமே. என் தங்கமே, உனக்காக அதை செய்ய ஆரம்பித்து விட்டேன். இனி மகிழ்ச்சியாக இரு. அனைத்தையும் உன்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு நீ சந்தாம் கொள்ள வேண்டும் என் தங்கமே. இனி நீ சாந்தம் கொள்ள வேண்டும். பதற்றத்துடன் தேடும்போது எதுவும் உன் கண்ணில் படாது. ஆனால் அதுவே நிதானமாக தேடிப்பார். எதுவாக இருந்தாலும் அது சுலபமாக உன் கைக்கு பக்கத்தில் இருந்து உன்னிடம் கிடைக்கும் தங்கமே. பதட்டத்தில் நீ பார்த்தது அனைத்தும் உன் மூளையில் எளிதாக நிற்காது. ஆனால் நிதானமாக பார்த்தால் இது இங்கே அது அங்கே என அனைத்தும் தெளிவாக புரிந்துவிடும் தங்கமே. அப்படித்தானே நிதானமாக இரு. மனதை அமைதியாக வைத்து கொள்ள பழகு என் தங்கமே. அமைதியும் போதும் தங்கமே. வாழ்க்கை தேடலும் கிடைக்கும் தெரியுமா? உன் நிதானம்தான் அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். என்னை முழுமையாக மனதில் நம்புகின்றாய். பிறகு கொஞ்ச நேரம் கழித்து சந்தேகம் வருகிறது, நடக்குமா என்று. நீயே ஏதோ ஒரு முயற்சி செய்ய வேண்டும்.
பதட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கின்றாயா? நிதானமாக உன் முயற்சிகளை செய் தங்கமே. நிச்சயமாக அனைத்தும் கைகூடி வர உன் அப்பன் நான் அதற்கெல்லாம் துணையாக இருப்பேன் என் தங்கமே. ஆனந்தமாக இருக்கின்றாய், அனைத்தையும் மாற்றி கொடுக்கின்றேன். ஒரு நாள் உன்னை உயர்வான இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்து விடுவேன். உயரக்கூடிய காலம் இன்று வந்துவிட்டது. இதுவரை எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பாய். அப்பொழுது இல்லாத நிதானம் இப்போது இருக்க வேண்டும் என் தங்கமே. ஏனென்றால் உயரத்து பறக்கும் பறவைதான் பொறுமை அவசியம் தங்கமே. அதுபோலத்தான் நீயும் உயரப்போகின்றாய். கொஞ்சம் பொறுமையாக அனைத்தையும் செய்து கூடிய பழகு. அது செஞ்சாலும் உன்னோடு நான் உன் அப்பன் உனக்காக இருப்பேன் என் தங்கமே. எதையும் ஈஸியாக சுலபமாக எடுத்துக்கொள்ளாதே. அதற்கென்று ஒன்று இருக்கும். அதையும் மனதில் வைத்து கொண்டு பிறகு யோசித்து பார் தங்கமே. நீ எதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்று முயற்சி எடுத்தாலும் உன் வீட்டில் இருப்பவர்களிடம் கலந்துரையாடு தங்கமே. அவர்களுக்கு ஒரு ஞானம் புறக்கலாம், அவர்கள் உனக்கு ஒரு யோசனை சொல்லலாம். இருவரின் பேசுவதன் மூலம் உங்கள் உறவும் பலப்படும் தங்கமே. நீ வாழ்க்கையில் உயரவும் அது உதவும் என் தங்கமே. ஒருவர் இருவராக உயர்வது இன்னும் சிறப்புதான் குழந்தையே. ஒருவருக்கொருவர் உதவி செய்யும் வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறும் தங்கமே. நீ அவரிடம் சொல்லாமலும் அவர் உன்னிடம் சொல்லாமலும் பேச்சுகள் குறைந்திருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதுவே நீ செய்யும் வேலைகளை அவரிடம் கூறு. உன் மனக்கசப்புகளையும் ஆனந்தங்களையும் அவரிடம் கூறு. அவரும் உன்னிடம் பகிர்ந்து கொள்வார். இதுபோல இருக்கும் வாழ்க்கை எப்படி இருக்கும்? இருவரும் சேர்ந்து உயர்வது சிகரத்தையே அடைய முடியும் தங்கமே. எதையும் சாதாரணமாக நினைக்காதே. இவள்தானே என்று நினைக்காதே. அவளாலும் முடியும், அவளையும் மேல் கொண்டு வர முடியும் என்று நினைத்து அதை செய். முயற்சி செய். அனைத்தும் திருவனையாக உன் அப்பன் நான் தருகின்றேன் என் தங்கமே. பொறுமையாக பார்த்து பொறுமையாக செய். உன் நிதானத்தை கடைபிடி. கோபங்களை கட்டுக்குள் வைத்துக்கொள். வார்த்தைகளை அளவாக பயன்படுத்து. உன் உயர்வு நிச்சயமாக உன் அப்பன் தருவேன் என் தங்கமே. முயற்சி செய்தவுடன் அனைத்தும் வெற்றி பெற முடியாது. சிறிது கஷ்டம் கடினமாகத்தான் இருக்கும். முயற்சியும் பொறுமையும் செய். அனைத்தையும் வெற்றியாக உன் அப்பன் மாற்றி கொடுப்பேன் தங்கமே. இப்போது உன் துணைக்கு அதுதான் கிடைத்திருக்கிறது. அவரின் பொறுமைக்கு பரிசாக, அவரின் நிதானத்துக்கு பரிசாக, அவரின் மன அழுத்தத்திற்கு பரிசாக வெற்றியை பெற்றுவிட்டார். அதை உன்னிடம் சொல்வதற்கு துடித்து கொண்டிருக்கின்றார். அதை கேட்டு நீயும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே இந்த அப்பனின் ஆசை என் குழந்தையே. அனைத்திலும் உனக்கு வெற்றியை கொண்டு வரத்தான் உன் அப்பன் இத்தனை நாள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வர சிறு காலங்கள் தான் இருக்கின்றது. நான் உன்னோடு இருப்பது உண்மை என்று நீ நம்பும் வரைதான் அது எல்லாம் மெய்யாக தெரியும். நீ எப்போது அவநம்பிக்கையை உன் மனதிற்குள் கொண்டு வருகின்றாயோ அப்பெல்லாம் இது தவறாக தெரிய ஆரம்பித்துவிடும். உன் மனதை நிதானமாக வை குழந்தையே. நான் உன்னோடு இருந்து உனக்கு வரும் கஷ்டங்களை அத்தனையும் விலக்கி விடுகின்றேன். ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் ஈச பெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.